முன்னொரு காலத்தில் இந்தியா என்ற தொலைதூர நாட்டில் நரசிம்மவர்மன் பல்லவன் என்ற அரசன் இருந்தான். அவர் மிகவும் புத்திசாலி மற்றும் சக்தி வாய்ந்த ராஜா. அவர் தனது மக்களை மிகவும் நேசித்தார். ஒரு நாள் இந்தியாவின் கடற்கரை பகுதியில் பல்லவ ராஜா வாழ்ந்தார். அவர் மிகவும் ஞானியும் வல்லவரும் ஆவார். கடவுள்களை போற்றும் வகையில் ஒரு அற்புதமான நகரை கட்ட வேண்டும் என்று அவர் நினைத்தார். கடலோரத்தில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு மகபாலிபுரம் என்று பெயரிட்டார். அந்த ராஜா நாட்டின் சிறந்த கலைஞர்களை அழைத்து கல் சிற்பங்களை செதுக்கச் செய்தார். விலங்குகள், தெய்வங்கள், புராண கதாபாத்திரங்கள் ஆகியவற்றின் உருவங்களை அவர்கள் கல்லை கொண்டு செதுக்கினர். உயரமான கோயில்களையும் அழகான சிற்பங்களையும் கட்டினார்கள். கங்கையின் இரக்கம் என்ற சிற்பம் மிகவும் பிரபலமானது. இது கங்கை தேவி வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு நீர் கொண்டு வருவதை சித்தரிக்கிறது. இந்த சிற்பம் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டது. 5 ரதங்கள் என்ற மற்றொரு சிற்பமும் பிரபலமானது. இவை 5 கோயில்கள் ஒரே கல்லிலிருந்து செதுக்கப்பட்டவை. இவை வெவ்வேறு தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. நகரம் கட்டப்பட்டு முடிந்தபோது அது ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது. இந்தியாவின் மக்கள் இந்த அழகான நகரை பார்க்க வந்தார்கள். ராஜா தனது நகரத்தின் மீது மிகவும் பெருமை கொண்டார். இன்று வரை மகபாலிபுரம் இந்தியாவின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக தொடர்கிறது. உலகெங்கிலும் இருந்து மக்கள் இந்த பழமையான நகரை பார்க்க வருகிறார்கள். மாமல்லாபுரம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள செங்கல்பட்டு மாவட்டம், திருக்கழுக்குன்றம் வட்டம், திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கும் ஒரு பேரூராட்சி ஆகும். 3, 4, 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ நாட்டின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய நகரமாகும். இந்நகரம் மகாபலிபுரம், ஆங்கிலம் மகாபலிபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர்.